நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு எப்படியோ தனி குடுத்தன விஷயம் தெரிஞ்சது ஒரு விதத்துல நல்லதுதான். நாள பின்ன கல்யாணம் முடிச்ச பிறகு தெரிஞ்சுச்சுன்னா, இது பெரிய பிரச்சனையா கூட ஆகலாம். ஏன்னா, அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு பாசம் உங்க மேல அண்ணன் வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே சோழன், ஆமாங்க நீங்க சொல்ற மாரி கூட அண்ணன் செஞ்சாலும் செய்யும். நல்ல வேளை அண்ணனுக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா, இந்த உண்மைய மறைச்சு எப்படியாவது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு நெனச்சா, இப்படி ஆயிடுச்சேங்க. அப்படி சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு நிலா, என்னங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சா தான் அடுத்து உங்களுக்கு கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனால வருத்தப்படுறீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. இல்லங்க. அதனால ஒண்ணும் இல்லங்க. அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அண்ணன பிடிச்ச பொண்ணு இதேதான். மத்தவங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அண்ணன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணன இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்க நிலா, எனக்கு என்னமோ அதுக்காக நீங்க வருத்தப்படுற மாரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, ஏங்க வேற டாபிக் மாத்துவோமாங்க? அதாவதுங்க உங்க சர்டிபிகேட் ரெடி பண்ற விஷயமா நான் ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்கேங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க உண்மைய சொல்றீங்களா? பொய் சொல்றீங்களா? நான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. இல்லங்க நிஜமாவே எனக்கு யூனிவர்சிட்டில ஒருத்தவங்க வேலை பார்க்குறவங்கள தெரியும். அவங்க மூலமா நான் பேசியிருக்கேன். அவங்க வந்து வர புதன்கிழமை வந்து ஆஃபீஸ்க்கு அங்க யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்ட ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க. அதனால நீங்க எப்படியும் நம்ம இங்க உள்ள யூனிவர்சிட்டிலயே நம்ம வாங்கிடலாம். நீங்க திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே சொல்றாங்க. உடனே நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிங்க. இப்ப இது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன்னா, ஆனா அடுத்த நிமிஷமே அது காணாம போயிடுது. நான் சந்தோஷப்படவா வேண்டாமான்னே தெரியலங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே இல்லங்க கன்ஃபார்மா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். கண்டிப்பா வாங்கி குடுத்துருவாங்க. நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.